கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இவ்வளவும் சீடருக்கு தான் இருந்தாலும் சீடருக்கு ஏன் தனியாக சொல்ல ஒரு சந்தர்ப்பம்னா, நீ எதனா சொல்ல விரும்பினா சொல்லலாம்ல, நாங்கள் கேட்டோம் சொன்னேன், உன் இஷ்டமாக எதனா ஒன்று சொல்ல அப்படின்ட்டு. இந்த மாதிரி சீடருக்கு ஏன் சொல்லி தான் நம்ம வந்து கியூபா வரைக்கும்லாம் போயிட்டு வந்தோம். கியூபாக்கெல்லாம் எப்போ அமிச்சா, நம்ம சில பேர் கியூபாக்கெல்லாம் எதனால் எப்போ முடிஞ்சுதே, சீடர்களுக்கு தான், இல்லைன்னா போக முடியாது. எனக்கு ஆத்மார்த்தமான சீடர்கள் உண்டு. எனக்கு மனசார என்னை நேசிக்கிற சீடர்கள், அவங்க எனக்கு எதிராக வெளியே போய் வேலை செய்வாங்க, என்னை ரொம்ப நேசிப்பாங்க. இப்போ தானே சொன்னேன், பிரச்சனை வரும்போது தானே கடவுள் யோசித்தேன். அப்போ என்னை எதிர்க்கிறவன் தான் யார், என்னோட ஆத்மாத்மான சீரன். அவன் அல்லும் பகலும் இரவும் பகலும் என்னையே வச்சுன்னுக்குறான். ஏன் மறுக்கிறதே இல்லை. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை. அந்த மாதிரி சீடர்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க. ஃபோனை பண்ணி, டேடி உன்னை பற்றி தப்பாக வீடியோ போட்டுனுக்கிறானுங்க, இதெல்லாம் நல்லது இல்லை. ஒருத்தன் அவனா 20,000 ரூபாய் அனுப்பிச்சு விடு டேடி, வீடு ஷிஃப்டிங் பண்ணலாம். நல்ல சீடரா இல்லையா, நல்ல சீடரா இல்லையா? நேற்றுக்கு சொன்னார். இப்போ டேய் எவ்வளோ பேர் நல்ல நல்ல வீடியோலாம் போட்டு நான் சொல்கிறேன், உன்னை திட்டுறோன்னு நான் சும்மா விட மாட்டேன். டேடி ஒருத்தர் புதுசாக குருவாயிட்டு இருக்கிறான் டேடி, அவன் யார் தான், உன்னை பற்றி தான் பேசிக்கிறான். யாரை பற்றி தான், உனக்கு அப்படியே காப்பி வச்சு பேசிக்கிறான்றான். எவ்வளோ நேரம் காப்பி படிக்க முடியும், நான் டக்குன்னு காப்பி வச்சு வேறு மாதிரி மாற்றிடுவேன். என்ன மாதிரி யாருன்னா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க மாதிரி தான் இருக்க முடியும். இன்னொருத்தர் மாதிரி இருக்கிறதே அசிங்கம் தான். இன்னொருத்தர் மாதிரி ஆகும் நினைத்து இன்னும் கேவலமாக இருந்து. என்னுடைய தீசஸில் முதல்ல நான் சொல்கிறது என்னடானா, என்னுடைய கண்டிஷன்லேயே அடுத்த மாதிரி இருக்காத, எந்த மகானும் உன் மண்டியில் வச்சுக்காத, அவங்களாம் மயிருக்கும் உதவ மாட்டானே சொல்லிட்டேன். பேர் சொல்லாமல் சொல்லுங்கிறேன், பேர் சொல்லியே சொன்னேன். என்ன பண்ணாத, எந்த மகானையும் உன் மண்டியில் வச்சுக்காது, நீயே மகான் ஆகிடு, நீயே சிறந்தவன் ஆகிடு. யாரும் ஞானின்னு சொல்லி தெரியாது, நீயே என்ன ஆகிடு ஆகிடு. யாருக்கோ கடவுள் தெரியுன்னு சொல்லாது, நீயே கடவுள் தெரிஞ்சவனா ஆகிடு. யாரும் நல்லவன் சொல்லாது, நீ என்னவாயிடு. இப்படி சொல்கிற என்ன இது மாதிரி சொல்லுங்கிறான். நான் சீடர்களுக்கெல்லாம் சொல்கிறது, உங்களை நீங்கள் வளமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதில் என்ன எதிர்த்து பேசி நீங்கள் வளமாகிடுவீங்கன்னா அதையும் செய்யுங்க. உங்களை நீங்கள் வளமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதில் என்ன எதிர்த்தா நீங்கள் வளமாகிடுவீங்கன்னா என்ன பண்ணுங்க, அதையும் செய்யுங்க. என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. நான் ஒன்றும் ஆமாம், நான் எதுவும் பண்ண முடியாது. அது என்ன பண்ண முடியாது நான். ஆமாம், தவளை எது கத்துதுன்னா, பாம்பு தேடி வா கூப்பிடுது, பாம்பே வா என்னென்ன பண்ணு, கவ்வு காலனே வா என்ன கவ்வு. அவரே ரகசியம் என்னங்கிறாருல, அதெல்லாம் சும்மா நான் 10 பேர் சொல்லிட்டு ஒன்றும் ஆகலை. உனக்கு ஒன்றும் ஆனது என்னான்னு தெரில, ஒன்றுமே ஆகலை, அது உனக்கு தெரிதான்னு பேர். ஒன்றும் ஆகலைன்றது ஒரு விஷயம் உனக்கு தெரிதான்னு பாரு, அது தெரிதா தெரியலன்னு எனக்கு தெரில. நான் சீடர்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருங்க. யார் மேலே? உங்கள் மேலே. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். என்னை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அது ஒரு வேலை. என்னை பாராட்டுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. என்கிட்ட சொன்னால் என்னை பாராட்டுறவங்களை மட்டும் என்கிட்ட சொல்ல பாருங்கள், இல்லை எனக்கு சொல்ல வேணால் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், லைக்கோ ஒரு கமெண்டோ போடுங்க. எதிர்த்தாலும் கமெண்டோ லைக்கோ அங்கே போடுங்க. என்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன், பாவம் இல்லை. நான் வீடியோ பார்த்தீங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு எங்கே சொல்லணும், அங்கேயே என்கிட்டயா போட்டவங்கிட்ட புறம்போக்குனுங்க திட்டுங்க, நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். யார் விஷயம் இது? அங்கே விஷயம். இங்கே வந்து ஐயா அவங்கள பற்றி அதை போடுறாங்க இதை போடுறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு வேலை வெட்டியே இல்லை போடுற மாதிரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே என் வேலையாக மாதிரியும். அதுதான் என் வேலை. என் வளர்ச்சியின் நிமித்தம் சொல்கிறதெல்லாம் காலில் ஊந்தார் எல்லாம் வந்து நடந்து கம்பீரமாக இருந்து ஆட்சியை பிடிச்சாங்க, தவந்து வந்து ஆட்சியை பிடிச்சவர் ஒருத்தர்னு சொல்கிறான் ஒருத்தன். அதுக்காக அவர் சண்டை போட்டுக்கிறாரு. கண்டுப்பாங்க, புரியுதா? இப்போ அரசியல் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, தலைவர்லாங்கிறாங்க, அவங்களுக்கு கார்ட்டூன்லாம் படம்லாம் வரைகிறாங்க, கண்டுப்பாங்க. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது இருக்குது. சிலிக் சுமிதாவும் அங்கங்கே பேனர் ஒட்டி வச்சுருப்பாங்க.
அவங்க பிராவை மட்டும் கீச்சு விட்ருப்பான் 4 பேர். தொட்டு பார்த்துருக்க முடியும் அவனை, அந்த அம்மாவை எதனா பண்ணியிருக்க முடியும், அவன் பார்க்க முடியும் அவங்கள. ஆனால் படத்தை பார்த்து எத்தனை பேர் கனவுலையும் என்னென்னவா இருப்பாங்க. ஆனால் அவங்கள பாவம் யார் பாவம் இதில்? நேரில் பார்த்துட்டு ஃபக் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு நேரில் பார்த்து ஏதோ பண்ணுகிறானே அந்த லூஸை நம்ம என்ன பண்ண முடியும்? என்னுடைய நிழலில் நீங்கள் என்ன பண்ணலைன்னா இல்லை, உண்மை இல்லை, நிழல் கட்டியே நின்று வாழ்ந்துருவீங்கன்னா நான் என்ன பண்ண முடியாது? நான் நிஜம் இங்கே உட்காந்துக்கிறேன், சத்தங்க நத்திங்கிறேன், வந்துரு. அப்போ சீடருக்கு நான் சொல்கிறது, உனக்கு கேள்வி இருந்தால் நேராக வா, என்கிட்ட கேட்டு போ. தேவையில்லாமல் என்கிட்ட உன் ஃபோன் நம்பர் இருக்குதுன்றதுனாலையோ, என்னுடைய எனக்கு உனக்கும் ஒருத்தன் உறவு இருக்குதுனாலையோ என் நேரத்தை என்ன பண்ணது நீ வீணாக்காத. அதுக்கு நான் தயாராக இல்லை. உன் நம்பரை எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? எனக்கு பிளாக் லிஸ்ட்லாம் இருக்குதானே செய்யுது. விஷயம் இல்லை, புரிஞ்சுக்கோ. உன் நம்பர் என்கிட்ட இருக்கிறதே ஒரு வரம். நான் உனக்கு டெய்லி மெசேஜ் அனுப்புறது ஒரு சந்தர்ப்பம். அதை கொண்டாடுவோம், சந்தோஷமாக இருக்கும். பாரு, அதை விட்டு ஒருத்தர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் என்னவோ ஆகிட்டாருன்னு எனக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்டுக்கிறாயா? எனக்குன்னா நான் போய் சீரியஸாக போய் பார்த்தா இப்படி இருக்குதுன்றேன். பயனுள்ள தகவல் எனக்கு அனுப்ப ஒரு நண்பர் இருக்கிறாரு, ஏதோ ஒரு பிட்காயின் ஏடிஎம் போட்டுக்கிறாங்கன்றாங்க, அனுப்பிச்சி வச்சுக்கிறாரு. இல்லை ஏதோ ஒரு சிரிப்பாக இருக்குது, சில பேர்லாம் சிரிப்பெல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க, ஐயா பார்க்கட்டுன்ட்டு. நல்லா டான்ஸ் ஆடுறதோ இல்லை பாட்டு பாடுறதோ வித்தியாசமாகவும் இருக்குதுன்னா என்ன பண்ணேன், அனுப்பிச்சி விட்டு பார்க்கலன்னு மட்டும் கேட்காதுன்றேன் நான். அது ஏன் இஷ்டம், நீ என்ன வேணா அனுப்பு, ஆனால் என்ன கேட்கக்கூடாது, என்ன ஏன் பார்க்கல, நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன் நீ கவனிக்காமக்கிற, அப்போல்லாம் நான் மட்டும் என்ன பண்ணாத கேட்காத. ஏன்னா மெசேஜ் அனுப்பிச்சா பார்க்குற அளவுக்கு நான் இல்லை. நேராக என்ன பண்ணலாம் நீ, உனக்கு ஓப்பன் சோர்ஸ் வச்சுக்கிறேன், சத்சங்கம் வச்சுக்கிறேன், என்ன பண்ண ஓப்பனா என்ன பண்ணு, பேசு, என்னென்ன எந்த கேள்வி வந்தாலும் கேளு, என்னை கூட உறவாடு, என்னை கூட பேசு, பழகு, சண்டை போடு, எல்லாமே செய்கிறது. ஸோ சீடர்களுக்கு நான் சொல்வது, நான் உங்களுக்கானவன் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னை எதிர்க்கிற அல்லது பாராட்டுற உரிமை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுறேன்னு பார்க்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருப்ப, ஆனால் எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நீ ரொம்ப கஷ்டம், ஐயா நான் உனக்கு எதிர்க்கிறதுக்காக பல படங்கள்லேருந்து எடுத்து பல காட்சிகளை வெட்டி உனக்காக நான் போட்டேன்னா நான் என்ன பண்ண, நீ போட்டேன் நீ பார்த்துக்கோ, இல்லை பார்க்கறதுக்கு ஏன் சீடனே இருப்பானுங்க. இங்கே என் குரூப்லேயே வந்துட்டு கூட இங்கேருந்தே கூட குரூப் தானே ஒன்று ஆரம்பிச்சின்னு கூட என்ன பண்ணுக்கலாம். இப்போ இது மாதிரி சாமர்த்தியசாரிங்களாம் இருந்துக்கிறானுங்க. ஒரு சரவணகுமார்னு ஒரு தம்பி இங்கே எனக்கு கூடவே இருந்து இங்கேருந்து 4 லிட்டர்னு போய்க்கிறான். ஆமாம், மெய்க்கு தொண்டராக இருந்துக்கிறான், மெய் தொண்டனா இருந்துக்கிறான். மெய்க்கு தொண்டனா இருந்து மெய் தொண்டா இருந்துக்கிறான். அங்கே போனால் கூப்பிட்டுக்கிறாங்க மெய்யை. அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இங்கே இருந்துக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாகுது, இவனா என்ன செய்யுது, இவனா இதை செஞ்சான், ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்னால், இவனாடா இது உண்மைதானா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது எனக்கு. உண்மைதானா, ஒருத்தன் போட்டான், ஐயோ தெரியாமல் போயிட்டு கேட்பார் பேச்சு கேட்டு வரதுக்கு முடியாமல் வைக்கப்பட்டுக்கிற ஒரு வீடியோ போடுறேன்றான், அவ்வளோதான். வரதுக்காக வழி இல்லை. பாரு வாசல் எத்தனை, இப்போ 4 வாசல் இருக்குது, 4 வாசலில் வரலாம். அப்படி போய் சுற்றி இப்படி வரலாம், இப்படி போய் சுற்றி இப்படி வரலாம். சென்னையிலும் அப்படித்தான், வர்றதுக்கே வாசலே வேணாம், வீட்டில் உட்காந்து பார்த்து தாங்கிறான். எப்படியும் பார்த்துன்னு இருப்பான். வாசலே வேணாம், வீட்டுக்கு நான் உன் ரூமில் என்ன பண்ணிப்பேன், உன் ஃபோனில் நான் வந்துடுவேன், எந்த தங்கு தடையும் இல்லாமல். நீ என்ன பண்ணல, நீ என்ன பார்க்கலாம், என் வீடியோ பார்க்கறதுக்கோ என்னோட இருக்கிறதுக்கோ அந்த தைரியத்தில் தான் போய்கிறானுங்க நிறைய பேர். எப்படி இருந்தாலும் பேசின்னு இருப்பான், வாரம் நேரில் போனாலும் லைவில் போட்டுருவான், இல்லைன்னா எப்படி மறுநாள் காலையில் வீடியோ வந்துடும். என்ன பண்ணிக்கலாம் நம்ம, இந்த லூசி எதோ வளர்னாலும் நமக்கு கேட்க தானே போகுது, நம்ம வேறாங்கன்னா போய் சுற்றினுங்களான்னு கூட போயிடலாம், போட்டோன்றேன் நான். ஸோ சீடனாகிய நீ கடவுளை நேசி, கடவுளுக்கு உனக்கும் தான் ஒப்பந்தம், உஷாராரு, கடவுள் ஒப்பந்தம் மீறாத, தண்டனை உண்டு. அது கடவுளுக்கும் உனக்குமானது. ஒரு நேர்மையான மனிதனாக நான் வாழ்ந்துனுக்கிறேன். யார் வாழ்க்கைக்கோ தொல்லையாக கொடுக்குறது ஒரு வேலை இல்லை. மற்றபடி நான் ஜாலியாக தான் இருப்பேன். அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதே கிடையாது. ஐயா குடிப்பார், ஆமாம் குடிப்பார், பிடிப்பார், ஆமாம் பிடிப்பார், டான்ஸ் ஆடுவார், ஆமாம் டான்ஸ் ஆடுவார், பொம்பளைங்களுக்குள்ளே இருப்பார், ஆமாம் பொம்பளைங்களுக்குள்ளே இருப்பார், பொம்பளைங்களுக்குள்ளே எப்படி இருப்பார் எனக்கு நான் தெரியும். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருப்பார், அந்தந்த சந்தர்ப்பத்தில் அப்படி தான் இருப்பார். அப்படித்தானே எப்படி இருப்பார் பொம்பளைங்கள கூட. ஐயா பொம்பளைங்கள் தான் அவருக்குமான டீல். உனக்கு நான் நீயும் பொம்பளை ஆகி வந்துடுன்றேன் நான். இப்போ உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஐயா பொம்பளையா கூட இருப்பாருன்னு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா 2 சந்தர்ப்பம் இருக்குது. நீ பொம்பளை அனுப்பி, இல்லை நீ பொம்பளை ஆகிட்டுன்ற நான். இதை விட இன்னொன்னா பகிரங்கமாக சொல்ல முடியும் நான் உனக்கு. இல்லைன்னா நான் சொல்ல, பொம்பளையா கூட இருப்பேன், ஆமாம் இருப்பேங்க, என்னென்னா பண்ணுவீங்க, என்னென்னா தோணுதோ அப்போ அதெல்லாம் பண்ணுவேன். அப்படித்தானே. இப்போது சரக்கு அடிக்கணும்னு சொன்னால் சரக்கு அடிப்பேன், சத்சங்கநாத்தினா சத்சங்கநாத்து. இப்போ பொம்பளை கூட இல்லையா நான் என்ன, இதில் பொம்பளை கூட இருக்குது இல்லையா, 4 பொம்பளை ரெடி பண்ணி வச்சு சிரிச்சிங்கிறான்றான்.
நீயும் தான் போய் வச்சு சிரிச்சு உன்னை யார் வானான்னாங்கன்றேன் நான். பிரச்சனை எங்கே? இதெல்லாம் என்னை குற்றமாலாம் பார்க்காத. அப்படி இல்லை நான், அது விஷயம் இல்லை. அதெல்லாம் பண்ணுறது சும்மா, அது மனிதன். ஒரு மனிதன் வாழ்கிறான், அவ்வளோதான். அவன் குடிப்பான், சந்தோஷமாகறான், ஜாலியாகிறான், அது மனிதன். நான் கடவுள் சொல்கிறேன், அது மட்டும்தான் என் வேலை. சீடனாகி உனக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னா, கடவுள் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இப்படி இப்படி இருக்குது, நெளிவு சொல்லி இருக்குது, வாழ்க்கை எப்படி வந்தால் நல்லா இருக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லித்தரேன். அதில் நீ நேர்மையாக இருந்தால் பார்த்துக்கோ. சிலதை சிந்தித்து இப்போ கேட்கும்போது கூட சொன்னேன், சிலதெல்லாம் என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும், சொன்னால் உன்னால் ஒத்துக்க முடியாது, தனியாக வந்துரு. அப்போ ஒத்துன்னு அப்புறமா ஏன் ஒத்துக்காம போனேன், அதுவும் பிரச்சனை. அப்போதைக்கு ஒத்துக்கினே இல்லையா, வேலை முடிஞ்சிச்சு, அவள் தான். அப்புறமா ஒத்துக்க முடியல, யார் பிரச்சனை? பிரச்சனை. அப்புறமா ஒத்துக்க முடியலனாலும் வந்து கேள்வி கேளுன்னு சொல்கிறேன். கேட்காம பண்ணது யார் பிரச்சனை? நான் உனக்கு ஓப்பன் சோர்ஸ் தரல சொல்லிட்டு ஏமாற்றி ஓடிட்டேன், பிளாட்ஃபார்மில் விற்றுட்டு காணாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணலாம்? நீ நல்ல பொருள்னு விற்றுட்டு என்னை ஏமாற்றிட்டான், எல்லாம் கூமுட்டியாகுதுன்னா கேட்குறான். நான் தான் என்ன பண்ணுறேன், நான் விற்றுட்டு விட்டா ஓடிட்டேன், என்ன பண்ணுகிறேன், வாரம் இன்னும் என்ன செய்யுது, ஃபோன் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன், எங்கே நத்துறன்றதையும் சொல்கிறேன். சென்னையிலேயே நச்சுன்னு நான் என்ன பண்ண முடியாது, அது நீ கட்டுப்படுத்த வேண்டியதில்லை, நான் நத்துறேன். நீ தேடி வாடுறேன், நான் இந்த வாரம் வா, இல்லை அடுத்த வாரம் வா, எப்போ சென்னையில் இருந்தால் சென்னைக்கு வா, திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தால் திண்டுக்கலுக்கு வா, இல்லை நான் வெளிநாட்டுகளுக்கு போயிட்டேன்னா அங்கே கூட வா. அப்படியே வந்தாங்க. என்னென்ன சிங்கப்பூருக்கு வந்தாங்க ஒரு 4 பேர் கொண்ட சகிதமாக வந்து. ஏன் எங்கள் ஐயாவை, அவங்க ஐயாவை, எந்த ஐயான்னு சொல்லக்கூடாது இல்லை, அவள் ஐயா எனக்கு பையா, அவர் உங்களுக்கு ஐயாவாக இருக்கலாங்க, எனக்கு ஒரு பையா. 4 பேர். உனக்கு என்ன கேள்வி அதை கேள்வி, நான் என்ன சாப்பிடணுன்றது அவன் யார் முடிவு பண்ணுறதுக்கு, எந்த எனக்கு நான் கேட்டேன். பேர்லாம் நான் சொல்ல, யார் தட்டு என் சோறு நான் கறி சாப்பிடுவேன், மீன் சாப்பிடுவேன், எந்த எனக்கு அதிகாரம் இருக்குது சொல்லுன்ற. நான் அவன் புக்கியதுன்னா அவன் பிரச்சனை, அவன் சரி அது அவனுக்கு, எனக்கு என்ன வந்தது, நீ சரியானா அவன் சரி நீ சரி, 2 பேரும் என்ன பண்ணுங்க, என்னென்ன வந்து ஏன்டா கேட்குறீங்க, இஷ்டம். நான் கறி சாப்பிட்றவன், கறி சாப்பிட்டாலும் கடவுள் அடைய முடியும், என்ன பிரச்சனை உனக்கு அதில்? அப்படி தான் போனவனே. சரிங்க, அப்போ நீங்கள் இப்படிலாம் அசியமாக பேசுகிறீங்க மகான்களை நினச்சிட்டானுங்க. அவனுக்கு மகான்கள்லாம் அசியமாக பேச மாட்டார் கொடுக்குது இவருன்ட்டு. என்ன பிரச்சனை, மனுஷன் தானே, அவனுங்க அசிங்கமாக பேசுகிறானுங்க இல்லை, அவனுக்கு பேசுகிறாங்களே அசிங்கமாக. மலத்தை சாப்பிடு மாமிசம் சாப்பிட்றத விடுன்றது எவ்வளோ பெரிய அசிங்கம். மாமிசம் சாப்பிட்றவன் மலத்தை சாப்பிட்றதுக்கு சமன்னு ஒருத்தன் பேசிட்டு போறான். நான் எப்பேற்பட்ட கேடு கட்ட ஜந்து இது இல்லை. பயிருக்கெல்லாம் உயிர் இருக்குதுன்னு நினச்ச நாய்க்கு மனுஷனுக்கு உயிர் இருக்குதுன்னு தெரியலையா புறம்போக்குக்கு? அந்த நீ பாராட்டினா யார் தப்பு இது? அதனால் இதெல்லாம் ஒன்றும் நமக்குன்னா இல்லை. இப்போ எந்த நீ தான் யோசிச்சுக்கணும், எனக்கு தேவையில்லை. பேர் சொன்ன தானே பிரச்சனை, பேர் சொல்ல. ஏன் சாப்பாடை யாரா யார் ஜாதியாவது எதடா அனங்கதான் ஜாதியும் எல்லாம் எங்கே பாரு ரொம்ப நான் ஏமாத்தினேன் எவ்வளோ காலம்தான். அதனால் சீடனே எப்படி இரு, கொண்டாட்டமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு, தங்கு தடை இல்லாமல் இரு, ஜாதி இல்லாமல் இரு, மதம் இல்லாமல் இரு, தேவைப்பட்ட ஆண் பெண் இல்லாமல் குழந்தைய போல இரு. என்கிட்ட வா, நான் விளையாடும் போது பாரு, நான் கட்டி பிடிக்கும் போது பாரு, ஒரு குழந்தை தானே என்கிட்ட இருக்கிறத பாரு. நீ என்ன ஆகிட, குழந்தைங்களுக்கு என்னடா இருக்குது, ஆம்பளை பொம்பளை எல்லாம் இருக்குதா என்ன? நான் அழகாகவும் சொல்கிறேன், 5 வயசில் பங்காரு சிம்மி பூச்சின்னு போனி நான் எனக்கு ஒன்று ஒன்று ஞாபகங்குது, ஒன்றும் என்ன செய்ய முடியும் நான் இல்லை. குழந்தைய வாழ முடியாதா? ஆணும் பெண்ணுமா தான் வாழ முடியுமா? குழந்தைகளுக்கு பால் உணர்வு இருக்குமா என்ன? பால் உணர்வற்ற குழந்தையாரு, என்ன இப்போ பிரச்சனை? பால் உணர்வுக்கு வரும்போது பால் உணர்வோடு என்ன பிரச்சனை? அதுவும் கூட தான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை, அதில் என்ன பிரச்சனை? சந்தோஷமாக இரு, சீடனாக இருக்கிறதுக்கு தகுதி இதான்னு பார்த்துட்டு இரு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.